Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா ரோட் சைடுல செய்யக்கூடிய காளான் மசாலா அதுதான் எப்படி செய்யறதுன்றத பார்க்க போறோம். கண்டிப்பா இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்க फ्रेंड्स. ரொம்பவே ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். வாங்க அப்ப வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. பாத்தீங்கன்னா முட்டைக்கோஸ் நான் இந்த அளவுக்கு பொடியா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதுக்கு ஒரு 2 கப் மைதா மாவு ஆட் பண்ணிக்கோங்க. நீங்க எடுத்துக்க கோஸ் அளவுக்கு நீங்க மைதா மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ இதிலே 1/4 கப் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, தேவையான அளவு உப்பு, கரம் மசாலா ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் இருந்துச்சுன்னா 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா நார்மல் தனி மிளகாய்த்தூள் ஒரு 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. காஷ்மீரி சில்லி பவுடர் எதுக்காகனா அது நல்லா ரெட்டாக கலர் கொடுக்கும், காரமும் கம்மியாக இருக்கும். இப்போ லைட்டா தண்ணி ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இத நம்ம ஆயில்ல போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். நீங்க இத போடும்போது சின்ன சின்னதா போடுங்க. அப்படி இல்லனாக்கா நீங்க பெருசா போடிங்கன்னா லாஸ்ட்ல இதெல்லாம் சின்ன சின்னதா நீங்க எடுத்து வச்சுக்கணும். அப்பதான் நம்ம அத லாஸ்ட்ல mix பண்ண முடியும். மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாத்தீங்கன்னா ரெண்டு சைடும் நல்லா வெந்திருச்சு. இப்போ அது தனியா ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மீதி இருக்கிறதையும் போட்டு பொரிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ panல ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணிக்கோங்க. மீடியம் சைஸ்னா 2 வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ டொமேட்டோ கெச்சப் ஒரு 2 ஸ்பூன். அப்படி இல்லைனாக்கா நீங்க தக்காளி அரைச்சி அதை கூட ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே சுகர் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ லைட்டா தண்ணி ஆட் பண்ணிட்டு தனி மிளகாய் தூள் 1 ஸ்பூன், 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு. இப்போ கலர் பவுடர் லைட்டா ஆட் பண்ணிக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு நல்லா ரெட்டிஷா வேணும்னா நீங்க கலர் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு கரைச்சி எடுத்து வச்சிருக்கோம். அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இத நல்லா ஆட் பண்ணிட்டு தண்ணி பத்தலனா லைட்டா தண்ணி ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா கட்டி ஆகிடும் கார்ன்ஃப்ளவர் மாவு மிக்ஸ் நீங்க போட்டதும். இப்போ நம்ம பொரிச்சு எடுத்து வச்சிருக்கோம் இல்லீங்களா, அது எல்லாத்தையும் குட்டி குட்டி பீசஸா கட் பண்ணிட்டேன் நல்லா. அத எல்லாத்தையும் இப்போ ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நம்ம ரெடி பண்ண மசாலாஸ் கூட. இப்போ உங்களுக்கு இன்னும் மசாலாஸ் வேணும்னா லைட்டா நீங்க கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஒரு 2 ல இருந்து 3 நிமிஷம் நல்லா குக் பண்ணுங்க. ஏன்னா அது நல்லா கொஞ்சம் குட்டி குட்டியா எல்லாம் ஆகணும். அந்த கோஸ் நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ரை பண்ணது எல்லாமே. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. நம்ம டிஷ் அவுட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம கார்னிஷிங்க்கு ஆனியன் ஏற்கனவே கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த ஆனியனும் கொரியாண்டர் லீவ்ஸும் சேர்த்து கார்னிஷிங் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சிம்பிளான ஈஸியான ரோட் சைட் காளான் மசாலா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்க. ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஸோ ரோட் சைட் காளான் மசாலா ரொம்ப எம்மியாக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.